காதலிக்க மறுத்த 16 வயது இளம்பெண் கையை வெட்டுக்கத்தியால் 3 இளைஞர்கள் சிதைத்த சம்பவம் கர்நாடகாவில் நடந்துள்ளது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அந்த பெண் பல அறுவை சிகிச்சைகளுக்கு பின் உடல்நலம் தேடி வருகிறார். கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தைச் சேர்ந்த பிருந்தா என்ற பள்ளி மாணவி கடந்த 31ஆம் தேதி பள்ளியிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது தாக்குதலுக்கு உள்ளானார். மாணவி பிருந்தாவை வழிமறித்த 3 இளைஞர்கள் அவரது 2 கைகளையும் வெட்டுக்கத்தியால் சரமாரியாக கிழித்துள்ளனர். இதில் காயமடைந்த மாணவி அதே இடத்தில் மயங்கி விழுந்தார். அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அந்த மாணவியை மருத்துவமனையில் சேர்த்தனர். கைகளில் இருந்த முக்கிய இரத்த நாளங்கள் அறுக்கப்பட்டதால் பல இடங்களில் எலும்பு முறிவும் ஏற்பட்டிருந்தது. அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு ஏராளமான அறுவை சிகிச்சைகளையும் மருத்துவர்கள் செய்தனர். அப்போது மாணவி அபாய கட்டத்தை தாண்டிவிட்டாலும் அவரது 2 கைகளும் முன்பு போல் செயல்படுமா என்ற பெற்றோர் கலக்கத்தில் உள்ளனர். இச்சம்பவம் பற்றி நடத்தப்பட்ட விசாரணையில் மாணவியின் வீட்டில் ஏற்கனவே டிராக்டர் ஓட்டுநராக பணியாற்றிய ரவிக்குமார் என்பவர் இந்த கொடூர தாக்குதலில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. பிருந்தாவை காதலிப்பதாக ரவிக்குமார் கூறியதும், காதலி ஏற்க மறுத்த காரணத்தினால் நண்பர்களுடன் சேர்ந்து பிருந்தா மீது ரவிக்குமார் தாக்கியதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது.